வணக்கம், வெல்கம் டு போனஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் அவல் அண்ட் பிரெட் இதை யூஸ் பண்ணி ஒரு கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி வெள்ளை அவல் சேர்த்துருக்கேன். இது நீங்கள் வெள்ளை அவல், சிகப்பு அவல் எதில் வேணாலும் நீங்கள் செய்யலாம். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருங்க. 5 நிமிஷம் ஊறினாலே போதும். இது அதுக்குள்ளேயே நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்போ நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஃபில்டர் பண்ணிக்கலாம். அவலில் இருக்கிற தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபில்டர் பண்ணிவிடுங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது காரம் அந்த அளவுக்கு இருக்காது, ஆனால் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்குன கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதோட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு 3 பிரெட் ஸ்லைசஸை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் பிரெட் ஸ்லைசஸை மிக்சியில் சேர்த்து கிரைண்ட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி சேர்க்காம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அவலை ஊற வச்சு சேர்த்துருக்கிறதுனால அதில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும். அதனால் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்நாக்ஸுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ஸ்நாக்ஸ் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் இப்போ இதை குட்டி குட்டி பால் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் இதை பால்ஸாவோ, ஸ்கொயர் இல்லைனா ரோல் மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பால்ஸை இதில் சேர்த்துடலாம். நல்லா எல்லா பக்கமும் வேகிற மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அவல் ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸை நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.